இன்னர்ல இருக்கிற இந்த ரேடியஸும் வந்து 10. இதுக்கு வந்து நம்ம ஜென்ரலா வந்து கொடுத்துடலாம், ரேடியஸ் 10 அப்படின்னு கொடுத்துடலாம் இந்த இதுக்கு. ஓகேவா? இதுக்கு மட்டும்தான் நம்ம ஐஜே போடுவோம். ஓகேவா? இதுக்கும் ஐஜே போட்டு போடலாம், அதுக்கு ஐஜே கால்குலேஷன் தேவையில்லை. நான் எப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இதோட டிஸ்டன்ஸ் அந்த பிக்சர் வந்து முடிஞ்ச சைட்ல வச்சுக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் டோட்டலா வந்து 18. இந்த டிஸ்டன்ஸ் 18. ஆனா சென்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஐஜே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துக்கு ஐஜே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த இதோட டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலா இதுல இருந்து இது வரைக்கும் 18 தெரியும். அப்ப இது 9, இது 9 எடுத்துக்கலாமா? ஓகேவா? அப்ப இது டோட்டலா 9 வந்துடும் இந்த டிஸ்டன்ஸ். இது 10 வந்துடும். நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படி போட்டுக்கிறேன் நான் இங்க. இது 9, இது 10, இது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்டன்ஸ். ஏ பி சின்னு எடுத்துப்போமா? பித்தாகரஸ் தியரம் படி பார்த்தோம்னா a square is equal to root of b square plus c square னு வச்சுக்கலாமா? இப்போ a is equal to root of b square plus c square. நம்மளுக்கு இதுல தேவைன்னு பார்த்தா cன்றது தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? அப்போ a square minus b square இதுக்கு ரூட் போட்டோம்னா நம்மளுக்கு c கிடைச்சிடும். அப்ப c is equal to root of 10 square minus 9 square. இப்போ c ஓட வேல்யூ என்ன வரும்? 10 square minus 9 square னா 100 minus 81 வருமா? பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ? பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 19 இருக்குமா? 19க்கு ரூட் எடுத்தா எவ்வளவு வருது? நைன்டீனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க, 4.358. C is equal to 4.358. இந்த வேல்யூ வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் தள்ளி நம்ம எடுத்துக்கணும். 358 இல்ல 359 கூட வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க வேல்யூவை. அந்த பிக்சரை வந்து சைட்ல உங்க போன்ல கூட சைட்ல வச்சு நம்பி. ஓகேவா? அடுத்த பேஜ்ல வந்து நான் வந்து இதை ஆரம்பிச்சிடறேன், கால்குலேஷன் ஆரம்பிச்சிடறேன், இது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடறேன். இங்க பாருங்க, O0001 ப்ரோக்ராம் நம்பரு N1. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் G00, G91, G28, Z0, G00, G91, G28, X0, Y0. அதுக்கப்புறம் M06, T01. இந்த இடத்துலயும் டூல் சைஸும் என்ன ஆப்ரேஷன்ன்றதை நம்ம எழுதிப்போம். அதுக்கப்புறம் G00, G90, G43, H1, Z50. அதுக்கப்புறம் M08. ஓகேவா? இது அப்படியே இந்த சைட்ல எழுதுறேன். தெரியுதா ஜி உங்களுக்கு? சைஸ் போதுமா இல்ல பெருசா எழுதவா? ஏன்னா எனக்கு ஸ்கிரீன்ல வந்து எல்லாம் பெருசா தெரியுது. உங்களுக்கு கரெக்டா தெரியுதா இல்லையான்னு தெரியணும். ஓகே ஜி. M03 S1000. ஓகேவா? இதுக்கப்புறம்
G00 Z2 அதுக்கப்புறம் G01 Z minus 15. ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. சொல்லுங்க சார். Okay. ஸ்டார்ட் பண்ணலாமா ஜி? ஓகே ஓகே. சாரி, ஒரு முக்கியமான கால். நெக்ஸ்ட் பாருங்க. இங்க ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து G43 வராது, இந்த இடத்துல G54 வரும். அது மட்டும் மாத்திக்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு இங்க டிசைட் பண்ணிப்போம். ஓகேவா? நான் போன்ல கூட எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப பாத்துக்கோங்க, இந்த இடத்துல நம்ம இது பண்ணோம். G00 G90 G54 X எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் சார். அந்த P1 ஒரு பாயிண்ட் எழுதிருக்கேன், அங்க இருந்து ஆரம்பிப்போமா இல்ல P2ல இருந்து ஆரம்பிப்போம்? இந்த P1ல இருந்து ஆரம்பிக்கலாம் சார். ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால பெருசா போகும், அதனால P1 பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். P1 பாயிண்ட் பாத்தீங்கன்னா Xல வந்து எவ்வளவு வருது? இது ஒரு 25, இது ஒரு 18 பிளஸ் 18 18 10 36 36 ஒரு 25 ஒரு 25 பிளஸ் 18 பிளஸ் 18 61 வருது. ஓகேவா? டோட்டலா 61. எக்ஸ்ல வந்து நம்ம வந்து 61, ஒய்ல 0. ஓகேவா? இதுக்கப்புறம் M08, இதுக்கப்புறம் வந்துதான் வந்து நம்ம என்ன பண்றோம், இதை வந்து கீழே இறக்குறோம். ஓகேவா?
erase rate சார் நானே P1 P2 போட்டுருக்கேன் டிராயிங்லயே. என்ன சொல்றீங்க? இல்ல நானே இந்த டிராயிங்ல P1 P2 போட்டுருக்கேன் பார்த்தா இருக்கு. ஓகே erase rate ஓகேவா என்னன்னு தெரியல. ஓகே நான் இங்க என்ன பண்றேன், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இதை அப்படியே அடிச்சுட்டு G00 G90 G43 H1 Z50 ஓகேவா இதை எழுதிதான். அதுக்கப்புறம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். M03 S1000 இந்த மாதிரி கொடுத்துட்டேன். M03 S1000 கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், G00 Z2 ஓகேவா. அதுக்கப்புறம் G01 Z minus 0.5 F100 இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் G01 P1ல இருந்து இப்போ P2க்கு போறோம் ஓகேவா. P2 பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. சென்டர் வந்து ஜீரோ வந்து சென்டர்ல வச்சிருக்கோம், ரெண்டுத்துக்கும் சென்டர்ல. அப்போ டோட்டலா ஒரு 25 ஆகுமா? அந்த எண்டு வரைக்கும் பார்த்தா 25. அதுல வந்து ஒரு 10 வந்து மைனஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து எக்ஸ் வந்து அதே 61 வரும், ஒய் வந்து 15 வரும். ஓகேவா, ஒய் வந்து 15 வரும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது இந்த இடம். G03 ஓகேவா. இதுக்கப்புறம் G03 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஜே மில்லிங் மெத்தட்ல இதுல போடுறோம் ஓகேவா. எக்ஸ் அந்த P3ன்ற பாயிண்ட் இருக்குல்ல, அதோட கோஆர்டினேட்ஸ் நீங்க கொடுக்கணும். P3யோட கோஆர்டினேட் சொல்லுங்க. எக்ஸ்ல இந்த சைட் பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த 61ல ஒரு 10 மட்டும் மைனஸ் ஆயிருமா? அப்போ அந்த இடம் வந்து 51. அதுக்கப்புறம் ஒய்ல பாத்தீங்கன்னா அதே 25 வரும் சார். 25 ஓகேவா. இப்போ வந்து இதுல ஐ வந்து எவ்வளவு கொடுக்கணும் பாருங்க. சென்டர்ல இருந்து ஐ எவ்வளவு டிஸ்டன்ஸ்? I10 J10 ஓகேவா. நம்ம ரேடியஸ் கொடுக்காம டைரக்டா வந்து ஐஜேன்னு வந்து அந்த இதை மட்டும் கொடுத்துடலாம். சென்டர்ல இருந்து நம்ம எண்டு பாயிண்ட்ல இருந்து சென்டர் எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த தூரத்தை கொடுத்துடலாம் ஓகேவா. பாருங்க I10னா எப்படி சார்? I10னா இதோட ரேடியஸ் எவ்வளவு நம்மளுக்கு? 10 தானே. ஆமா R10. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து 10 இருக்குமா? இந்த டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு 10 இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஐஜே கொடுக்கறதுக்கு பதிலா R10னும் கொடுக்கலாம். நம்ம ஃபுல்லா இப்போ ஐஜே மில்லிங் பார்த்துட்டு இருக்கிறதுனால டைரக்டா என்ன பண்றோம், ஐஜே ரெண்டுத்தையும் வந்து 10 10னே கொடுத்துறோம் ஓகேவா. அவ்வளவுதான். ஓகே நெக்ஸ்ட் G01 அதுக்கப்புறம் அந்த P4 பாயிண்ட் வரைக்கும் P4 பாயிண்ட் வரைக்கும் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க. அந்த 61ல இருந்து அந்த ஆக்சுவலா அவர் வந்து ஒரு நிமிஷம் ஜி. ஆக்சுவலா அவர் வந்து டெஸ்க்டாப்ல பார்த்துட்டு இருக்காரு. போன்ல வந்து இந்த இமேஜை வச்சுட்டு சொல்லிட்டேன். நான் இந்த இமேஜ் ரெஃபரன்ஸ் போன்ல வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இருக்கு
அதை கௌதம் இருக்கீங்களா? இருக்கு. நெக்ஸ்ட் திங் பாருங்க. 43 வரும் சார். ஓகே, அந்த 61ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு P4 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் 18ல வந்து இந்த ரேடியஸ் மட்டும் எவ்வளவு போயிடும், ஒரு 10ன்ற வேல்யூ போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 8ன்ற வேல்யூ மட்டும் போயிடுமா? அந்த P4 பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 18. அந்த 61ல நம்ம வந்து மைனஸ் பண்ண வேண்டியது 18 வந்து மைனஸ் பண்ணோம். 61ல 18 போயிடுச்சுன்னா 43 வருமா? கரெக்டா கால்குலேட் பண்ணீங்களா? நான் கால்குலேட் பண்றேன். எக்ஸ் 43, ஒய் வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க? ஒய் அதே தான் சார். ஒய் வந்து 25. ஓகே, அதுக்கப்புறம் G0 இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா சொல்லுங்க. இது வந்து கிளாக் வைஸ் சார். G03 அப்போ G02 எக்ஸ் வேல்யூ சொல்லுங்க. வந்து எக்ஸ் வேல்யூ வந்து 25 சார். 25. ஒய் வேல்யூ வந்து அதே 25. அதே 25. சூப்பர், கரெக்ட் தான். இப்போ ஐ வேல்யூ சொல்லுங்க. ஐ ஜே வேல்யூஸ் ரெண்டுமே நம்ம கால்குலேட் பண்ணோம். ஐ வேல்யூ ஜே வேல்யூ ஓகேவா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஐ வேல்யூ வந்து 9. பிளஸ்ஸா மைனஸா? ஓகே 9. ஓகே கரெக்ட். பிளஸ்ஸா மைனஸ் அது மட்டும் சொல்லுங்க. -9. சூப்பர் ஜி. ஜே வேல்யூ -9. ஜே வேல்யூ வந்து 4.3. நம்ம ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணோமா? அந்த வேல்யூ சொல்லுங்க. 4.3 வரேன் வேல்யூ காமிக்கிறேன் பாருங்க. 4.358 ஓகேவா? 4.358. நம்மளுக்கு சென்டர் எங்க இருக்கு? சென்டர் வந்து சர்க்கிள் எப்படி இருக்குனாக்கா நம்மளுக்கு இந்த இடம் இங்க இருக்கு, சென்டர் வந்து இங்க இருக்கா? ஓகேவா? நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம், இந்த சைட்ல இருந்து அப்ரோச் எப்படி பண்றோம், இப்படிதான் வந்து டூல் மூவ் ஆகும். அதனால கிளாக் வைஸ் வந்து G02 கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு ஐ, இந்த டிஸ்டன்ஸ் ஐ வந்து பிளஸ்ல கொடுத்தாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் ஜே கொடுக்கணும். அது பிளஸ்ஸா மைனஸான்னு மட்டும் சொல்லுங்க. ஜே வந்து மைனஸ் சார். இல்ல சாரி, ஐ வந்து மைனஸ் கொடுத்தாச்சு. ஜே பிளஸ்ஸா மைனஸ் அது மட்டும் சொல்லுங்க. ஜே வந்து அந்த சென்டர் வந்து எங்க இருக்கு? இருக்கு, மேல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு சென்டர். ஓகேவா? அப்ப ஜே வந்து மேலதான் மூவ் ஆகும். அப்போ ஜே வந்து பிளஸ்ல தான் வரும். ஓகேவா? ஜே வேல்யூ எவ்வளோ? 4.358. ஓகே 4.358. ஜே வேல்யூ 4.358. ஓகேவா? அதுக்கப்புறம் இது அப்படியே மைனஸ்ல கொடுக்க வேண்டியதான். இந்த வேல்யூ இதே வேல்யூ தான், ஆனா மைனஸ்ல கொடுக்க போறோம். பாருங்க, G01 ஓகேவா? இப்போ x -25, y 25. அதுக்கப்புறம் G02 x -43 43 y 25. I வேல்யூ அதே -9 வரும் சார். -9. சூப்பர். ஜே வேல்யூ 4.358. இதே தானே அங்கேயும் இருக்கு, அதனால -4.35. சாரி, ஜே வேல்யூ பாசிட்டிவ்ல தான் வரும். ஏன்னா பாயிண்ட் மேல இருக்கு, மேல இருக்கிறதுனால வந்து ஜே வேல்யூ மேல போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ். ஓகேவா? இங்க போடுறேன் பாத்துங்க. இது ஜே வேல்யூ ரெண்டும் கீழே வந்துச்சுன்னா மைனஸ், மேல போச்சுன்னா வந்து பாசிட்டிவ். இந்த சைடு போச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஐ வேல்யூ, இந்த சைடு வந்துச்சுன்னா அது ஐ வேல்யூ இஸ் நெகட்டிவ்.
ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது பாருங்க, G01 x minus 51 வருமா? 51 y y 25. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த G0 3 ஆ 2 ஆ சொல்லுங்க? 3 G03. ஓகேவா? அதுக்கப்புறம் x வேல்யூ சொல்லுங்க? x வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 61 முன்னாடி பார்த்த வேல்யூ தான் -61. -61 y வேல்யூ பாத்தீங்கன்னா 25ல பாதி 25ல அந்த 10 மட்டும் முடிஞ்சிடும். அப்போ 15, i வேல்யூ 10, j வேல்யூ 10. ஓகேவா? நம்ம வந்து இந்த அந்த ரேடியஸ் சார் i ஆமா, இதுல வந்து இதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்ம என்ன கொடுக்கலாம்னா R10 ன்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல ஃபுல்லாவே நம்ம வந்து ஐஜே மில்லிங் வந்து வச்சு பண்றதுனால இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஐஜே மில்லிங் கொடுக்குறோம். அவ்வளவுதான், மற்றபடி வித்தியாசம் இல்லை. நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்றோம். சரி, ஓகேவா? வேற ஒண்ணும் இல்லை, நீங்க இந்த இடத்துல வந்து R10 கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இதுக்கப்புறம் G01 x வேல்யூ அதே -61, y வேல்யூ எவ்வளவு? கீழ வந்து -15, அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கப்புறம் G03 x வேல்யூ -51, y வேல்யூ -25, i வேல்யூ j வேல்யூ சொல்லுங்க? i வேல்யூ வந்து +10 சார். ஹலோ கேக்குதா? ஓ சாரி, இந்த இடத்துல G03 வராது. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த G03 ஓகே, நம்ம அந்த P11 பாயிண்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல G03 வரும். ஓகேவா? இங்க பாத்துக்கோங்க, G03 x -51, y -25, i வேல்யூ 10, j வேல்யூ 10. J வந்து மைனஸ் வராதா சார்? எஸ் j மைனஸ். இந்த இடத்துல கரெக்டா போடுவோமா பாருங்க, i வேல்யூ வந்து ரைட் சைடுல போகுது. ஓகே, இந்த இடத்துல தான் தப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து இதுக்கு ஓகே பாத்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்த்துருவோம், கடைசியாக இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் அடுத்து G01 x வேல்யூ என்ன? அந்த 25 + 8 பாத்தீங்கன்னா 25 -25 இல்ல ஜி, x வேல்யூ அந்த 50, அந்த 50ல பாதி 25 25 + 18 எவ்வளவு வரும்? 35 43 வருமா? -43, y -25, G01 அந்த P12 வரைக்கும் போயாச்சு. இப்போ G02 அதுக்கப்புறம் x -25, y -25, i வேல்யூ
I வேல்யூ +9 இந்த இடத்துல, J வேல்யூ அதுவும் பாசிட்டிவ் தான் வரும். J வேல்யூ எவ்வளோ 4 பாயிண்ட் சம்திங்ல 4.358. 4.358. எஸ். ஓகே 4.358. ஓகேவா, ரெண்டுமே பாசிட்டிவ் தான். இதுக்கப்புறம் டைரக்டா இந்த கார்னருக்கு அப்படியே G01 x வேல்யூ மட்டும் என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகும். x25 y -25. ஓகேவா, அதுக்கப்புறம் G02 x 25 + 18 43 43 y -25. I வேல்யூ பாருங்க, I வந்து அதே 9 தான் சொல்லுது, 9 வரும். அதுக்கப்புறம் J வந்து இந்த இடத்துல J வந்து மைனஸ்ல வரும், ஏன்னா கீழே இருக்கு. அதே மாதிரி J வேல்யூ -358. ஏன்னா நம்மளுக்கு இப்படிதானே இருக்கு. சென்டர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, சென்டர் வந்து கீழே இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க 43 பிளஸ் ஒரு 8 வந்துருமா, G01 x 43 பிளஸ் ஒரு 8 போட்டா எவ்வளவு வரும், 51 y -25. நெக்ஸ்ட் G03 x 61 y -15. I வேல்யூ J வேல்யூ அப்படியே 10 10 போட்டுருக்காங்க. I வேல்யூ ஸ்டார்டிங்ல இருந்து மேல போடுறோம் சென்டர், அப்போ I வேல்யூ 10 வந்துடும். J வேல்யூ லெஃப்ட் சைட்ல போகுது, அதனால J வேல்யூ -10. ஓகேவா, அவ்வளவு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து P1 பாயிண்ட் வரும். P1 பாயிண்ட் G01 xல 61 y0. ஓகேவா, கடைசியா வந்து P1 பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்தாச்சு. இதுக்கு என்ன பண்ணுவோம், G00 G91 G28 Z0. இது வந்து டூல் ஹோம் பொசிஷனுக்கு இந்த கமாண்ட். அதுக்கு அடுத்தது G00 G91 G28 X0 Y0. நெக்ஸ்ட் திங், சாரி, இந்த இடத்துல வந்து G00 Z2, ஏன்னா 2mm ஃபர்ஸ்ட் மேல தூக்கணும்ல. ஓகே, அடுத்தது சொல்லுங்க. M09 கூலண்ட் ஸ்டாப் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் M05, அதுக்கப்புறம் M30. ஓகேவா, ஓகே, எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் இதை போட்டுருங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் இதை அப்படியே போட்டு பார்த்துலாமா. அப்படியே மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இதை அப்படியே சைட்ல வச்சிருக்கேன். ஜீரோ ஐஎம்ல போட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணிக்கலாம். ஆபரேஷன் மிஷின் ஆபரேஷன்ஸ் போய் டூல் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு அந்த டூல் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபிளாட் எண்ட் மில். அந்த எண்ட் மில்லோட லென்த் வந்து 120, டயாமீட்டர் வந்து 10. இதே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், ஆட் டு மேகசின் கொடுத்து டூல் ஸ்டேஷன் 1. இப்போ அந்த டூல் ஸ்டேஷன் 1ல இருக்கிறத செலக்ட் பண்ணி மவுண்ட் டூல் கொடுக்குறேன். டூல் மவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஓவரால் லென்த் எவ்வளவு இருக்கும், ஓவரால் லென்த் இந்த சைடு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 61 கொடுத்தோமா, 61 அப்படியே டபுள் பண்ணுங்க 122 வருமா. அப்போ 120 122 122 இதோட ஓவராலா வந்து 50யா, அப்போ
130 150 வச்சு 130 15 வச்சுக்கலாமா ஒர்க் பீஸ் சைஸ். நான் என்ன பண்றேன், எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு 150 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒய் டைரக்ஷன்ல ஒரு 60 வச்சுக்கிறேன். ஓகேவா? 80 கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? 80 வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பீஸ்ல போயிட்டு ஒர்க் பீஸ் கிளாம்ப் போட்டு அந்த எட்ஜ் கிளாம்ப்ல மினிமமா வந்து கிளாம்ப் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எட்ஜ் கிளாம்ப் இது பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் போயிட்டு 0 செட்டிங் பண்ணிடுவோம். ஒர்க் பீஸ் செட்டப் போயிட்டு ரேபிட் பொசிஷன் போயிட்டு சென்டர்ல வச்சு, சென்டர்ல தான் நம்ம 0 செட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சென்டர்ல வச்சு ஓகே கொடுத்துறேன். சென்டர்ல போயிட்டு உட்காந்துச்சு. இப்போ ஆஃப்செட் செட்டிங்ஸ். ஓகேவா? ஆஃப்செட் செட்டிங்ஸ் போயிட்டு ஒர்க் ஆஃப்செட்ல ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் 00 எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அதுல வந்து எல்லாம் 0 இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது G54ல நம்ம இது கொடுக்கலாம். இங்க போயிட்டு X0 மெஷர், அதுக்கப்புறம் Y0 மெஷர், அதுக்கப்புறம் அதே ஆஃப்செட் செட்டிங்ஸ் நம்ம வந்து ஆஃப்செட் ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்க பொசிஷன்ல எவ்வளவு வேல்யூ இருக்கு செட் -175 இருக்கா, அதே வேல்யூ நம்ம H1ல இருக்கான்னு பார்த்துக்கோம். ஓகேவா? ஏன்னா டூல் நம்பர் 1 தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். முன்னாடி ஞாபகம் இருக்கா, அந்த மேனேஜர் மெஷின் ஆபரேஷன்ஸ்ல டூல் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதுல தானே கொடுத்தோம். இப்போ வந்து ஸ்பிண்டில்ல மாட்டியாச்சு. அந்த டூலோட பொசிஷன் பாத்தீங்கன்னா டூல் ஸ்டேஷன் 1 தான். அதனாலதான் நம்ம வந்து H1ல வந்து அந்த -175 வேல்யூ H1ல கொடுக்குறோம். ஓகேவா? H1 இங்க பாருங்க, ஜாமெட்ரி H இருக்கா, அதுல 001ன்றதுதான் நம்ம வந்து H1 நம்ம வந்து கமாண்ட்ல போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதிடலாம். ப்ரோக்ராம் ஆல்ரெடி வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கு. அதனால என்ன பண்றேன், எடிட் ப்ரோக்ராம் போயிட்டு அதுல டைரக்டரிக்கு போயிட்டு இல்லாத நம்பர் எதையாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, O0007 இருக்கு, O0009 இருக்கு, 8 இல்லையா? அப்போ O0008 நம்ம எடுத்துக்கணும். O0008 என்டர் கொடுக்குறேன். அந்த ப்ரோக்ராம் ஓபன் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு எண்ட் ஆஃப் பிளாக் என்டர் கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ வந்து N1 ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ஒரே ஒரு ஆபரேஷன் பண்ணுவோம்னால N1 கொடுத்து எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். ஓகே, நெக்ஸ்ட் திங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரோக்ராம் சைடுல எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிருங்க. G00 G91 G28 Z0 இது வந்து எதுக்காக சொல்லுங்க? ரெஃபரன்ஸ் மோடுக்கு, அதாவது ஸ்பிண்டிலோட ஹோம் பொசிஷன், அதாவது ரெஃபரன்ஸ் மோடுக்கு கொண்டு போறதுக்காக இது. ஓகேவா? அதுக்கப்புறம் G00 G91 G28 X0 Y0. ஓகேவா? எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். ஓகே, அதுக்கப்புறம் M06 P01. ஓகேவா? எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G00 G90, ஏன்னா அப்சல்யூட் கோஆர்டினேட்ஸ்ல நாம கொடுக்க போறோம், அதனால G90. அதுக்கப்புறம் G54 X61 Y0. இந்த பொசிஷன்ல தான் வந்து ஒர்க் பீஸை கொண்டு வந்து நிறுத்த போறோம். ஓகேவா? எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். M03 S1000 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். இதுக்கப்புறம் நம்ம வந்து டூல வந்து ஒரு சர்டன் ஹைட்ல 50 mm ஹைட்ல வந்து நிறுத்த போறோம். அதுக்கு G00 G90 G43 ஹைட் ஆஃப் செட்டுக்கு G43 H1 Z50. ஜூம் முடிய போதா? ஓகே, இது பாருங்க, இப்போ வந்து ஜூம் மீட்டிங் வந்து 1 minute முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே கட் ஆயிடும். நீங்க வந்து திரும்ப ரீகனெக்ட் பண்ணிருங்க. சரியா? அதே மீட்டிங் ஐடியில திரும்ப கனெக்ட் பண்ணிருங்க. ஓகேவா? எப்ப டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போ வந்து நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணிருங்க. ஒருவேளை மீட்டிங் ஐடி மாறிச்சுன்னா நான் வந்து வேற ஒரு மீட்டிங் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே அவனே